ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்ட்ரோக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து இம்பார்ட்டண்டான 3 ஸ்ட்ரோக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ். அந்த ஸ்ட்ரோக்ஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் லைன். ஸோ ஸ்டாண்டிங் லைனில் வந்து 4+ ஏஜ் குரூப் பசங்களுக்கு வந்து 4+ ஏஜ் குரூப்க்கு வந்து ஸ்டாண்டிங் லைன் வந்து எப்படிலாம் போடலான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி போடுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா டாட் வச்சு தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு டாட் டு டாட் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஆஸ் யூஷுவல் பென்சிலை நம்ம இப்படி பிடிக்கணும், பென்சில் இப்படி பிடிக்கணும். குழந்தைங்க வந்து பென்சில் இப்படி பிடிப்பாங்க, கொஞ்சம் பேலன்ஸ்க்காக இப்படி பிடிப்பாங்க. பட் போக போக ஞாபகம் வச்சுட்டே இருங்க, பென்சில் அவங்க வந்து இந்த ஃபிங்கரை வந்து அவங்க பேலன்ஸ்க்காக கீழே கொண்டு வரணும். இப்போதைக்கு அவங்க இப்படி பிடிச்சா பரவாயில்ல, ஏன்னா அவங்க பேலன்ஸ்க்காக பிடிப்பாங்க. ஏன்னா இந்த பென்சிலோட இதுவை விட அவங்களோட ஃபிங்கர்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அவங்களால வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து 2 ஃபிங்கர் தேவைப்படுது. இப்படி பிடிக்கிறதுக்கு 2 ஃபிங்கர் தேவைப்படுது. கொஞ்சம் வளர வளர என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ராக்டிஸ் கொடுங்க. அப்போ தான் அவங்களால வந்து ஈஸியாக வந்து ஸ்பீடாக எழுத முடியும். ஓகே, ஏன் ஸ்பீடாக எழுத முடியும்னா இப்படி நம்ம பென்சிலை வச்சதுன்னா இப்படி ஈஸியாக நம்ம வந்து எழுதலாம். அதே வந்து நம்ம இப்படி கொடுத்துட்டோன்னா ஒரு தடுப்பு வந்துடுது எழுதும் போது. இப்போது இப்படி எழுதுறதும் போது ஒரு தடுப்பு வரும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து இது 2த்தையும் இப்படி பிடிச்சிட்டு இதை அடியில் கொடுத்துட்டோன்னா அவங்களால ஈஸியாக வந்து எழுத முடியும். ஸோ கம்மிங் டு லெசன், நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்ட்ரோக்ஸ் வைக்க போகிறோம். ஸ்ட்ரோக்ஸ் வந்து 2 டாட் வச்சு அவங்கள வந்து ஜாயின் பண்ண சொல்ல போகிறோம். எதுக்கு நாங்கள் 2 அவங்க வந்து சாதாரணமாகவே வந்து ஸ்டாண்டிங் லைன் போடுனா போடுவாங்க. ஆனால் எங்கேருந்து போடணும் எங்கே முடிக்கணும்னு தான் அவங்களுக்கு தெரியாது. அப்போ பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் லைன் போடு அப்படி சொன்னாங்கன்னா இப்படி போடுவாங்க, இப்படி போடுவாங்க, இப்படி போடுவாங்க. அப்போது நமக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து பொசிஷனை சொல்லி தர்றதுனால நம்ம இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல டாட் வைக்கிறதுனால தப்பு கிடையாது. ஸோ இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இப்படி நிறுத்திடுவாங்க, முடிப்பாங்க. ஸோ இதே ப்ராக்டிஸ் ஆக அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் போதும், முடிக்கும் போது ஓரளவுக்கு இப்படி முடிப்பாங்க, இல்லைனா ஓரளவுக்கு இப்படி முடிச்சிடுவாங்க. ஸோ இது கரெக்டு தான். ஓகேவா? அப்போ வந்து நம்ம வந்து இப்படி டாட் வைக்கிறதுனால அவங்க கற்றுக்காமல் போயிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஆரம்பித்து எந்த இடத்துல முடிக்கிறதுனா தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாட் வச்சு ஸ்டாண்டிங் லைன் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த ஸ்டாண்டிங் லைன்லேயே பர்ஃபெக்ஷனை பார்க்கணும், இந்த டாட்டட் லைன்ஸ்லேயே பர்ஃபெக்ஷன் பார்க்கணும். ஸோ இந்த ஸ்டாண்டிங் லைன்லேயே பர்ஃபெக்ஷன் பார்க்கணும். ஸோ வந்து இப்படி போட்டாங்கன்னா கரெக்ட். ஸோ டாட்டட் போட்டு இப்படி கரெக்ட்.